ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது மை மேன் இஸ் அ குப்பி ட்ராமாவோட 11th எபிசோட். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு வீடியோ பேசி திரும்பி வெயிட் பண்ணாமல் ஓப்பனிங் சீனுக்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங் சீன்லேயே ஒரு குட்டி பையனை காட்டுறாங்க. இந்த குட்டி பையன் ஒரு நார்மல் பையனே கிடையாது. ஏன்னா பாஸ்ட் ஹீரோயின்கிட்டையுமே இவன் தான் சொல்லியிருப்பான். இவன் இப்போ அவனுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கான். கடவுள் என்னதான் விதிச்சாலும் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவங்கள தாண்டி சூஸ் பண்ண வைக்கும், அதுதான் கரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் தான் வந்து நம்ம ஹீரோ அம்பு விட்டுருப்பார் பார்த்தீங்களா பாஸ்ட் ஹீரோயின் மேலே. அப்போ அந்த அம்பு டப்புன்னு நம்ம ஹீரோ மேலே வந்து விழுந்திருக்கோம்ல, அந்த வேலையை பண்ணதும் இந்த குட்டி பையன் தான். இந்த குட்டி பையன் தான் அந்த வில்லை ஸ்டாப் பண்ணி அதை ரிட்டன் நம்ம ஹீரோக்கிட்டே வரா மாதிரி பண்ணியிருப்பான். ஸோ இந்த பையன் தான் நம்ம ஹீரோக்கும் நம்ம பாஸ்ட் ஹீரோயினுக்குமே ஒரு நாட் போட்டு வச்சுருப்பான். இப்போ அப்படியே ப்ரெசென்ட் லைஃப்பில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டே ஹீரோ இருக்கும் போதே அவர் மறுபடியுமே வந்து அவர் கையெல்லாம் மறைய ஆரம்பிக்குது. ஏன்னா அவரோட விங்ஸ் அவர் எரிச்சதுனால தான் இந்த மாதிரி அவர் வந்து அடிக்கடி அந்த பட்டர்ஃப்ளை குக்கு மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளே போயிடுவார். இப்போ அப்படியே பாஸ்ட்டில் காட்டுறாங்க. நம்மளோட ராஜா இருக்காரு இல்லை, போலீஸ்கார், அவர் தான் ராஜாவாக இருந்திருப்பாரு. அவருக்கும் பாஸ்ட் ஹீரோயினுக்கும் மேரேஜ் நடக்கிறப்ப நம்ம ஹீரோ வந்து அதை கலைச்சிருப்பாரு. அதே டைம் நம்ம ஹீரோயினுமே சண்டை போட்டிருப்பாங்க, இவர் தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் கேட்காத அந்த ராஜா முரட்டுத்தனமாக நின்றுட்டுருக்கேன். இப்போ அந்த டைமில் ராஜா கொள்றதுக்காக தான் அந்த அம்பு விடுவாங்க. நம்ம ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக நம்ம ஹீரோ அந்த அம்பில் போய் மாட்டிப்பார். அந்த டைம் இந்த ஷாக் தாங்க முடியாமல், அதுவும் இல்லாமல் கிங்கே கல்யாணமும் பண்ணிப்பாங்க. அப்போது அந்த பையன் மறுபடியும் வர அந்த பையன்கிட்டே கேட்குறாங்க, நீங்கள் தானே சொன்னீங்க எனக்கான வருவான்னு, ஆனால் இப்படி ஆயிடுச்சுன்னு கேட்கும்போது ஒன்றும் கவலைப்படாத, நல்லா கேட்டுக்கோ, அவன் உனக்கானவன், உன்னோட விதியை நீ இப்போ கூட மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்துருப்பான். அதை கேட்டுட்டு போன நம்ம பாஸ்ட் ஹீரோயினுமே அந்த இடத்த விட்டே ஓடி போயிருப்பாங்க, மறுபடியும் அந்த சர்வன்ட் ட்ரெஸ் போட்டுட்டு. ஆனால் அங்கே அந்த ராஜா பிடிச்சிடுறான். பிடிச்சிட்டு இல்லாமல் நம்ம ஹீரோயினுக்கு சண்டை வேற போடுறான். இங்கே பாரு, உன்னால் என்னை லவ் பண்ண முடியாதா, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியாதா, என்னையை லவ் பண்ண நீ அப்படின்னு சொல்லி சண்டை போட, நீ என்னை லவ் பண்ணலன்னா வேறு யாருக்குமே நீ சொந்தமாகக்கூடாது, வேறு யாருமே லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொல்ல போகிறான். அப்போ அதை தடுத்து நம்ம பாஸ்ட் ஹீரோயின் சண்டை போடுறாங்க. உங்களுக்காக என்னால் வந்து சாக முடியாது, என்னோட உயிர் வேற ஒருத்தர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போட்டு ரொம்பவே அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ராஜா கிட்ட தப்பிச்சு ஓடியுமே போகிறாங்க. அப்போது அந்த குட்டிப்பாய் என்ன சொன்னான்றதை அவங்க யோசிக்கிறாங்க. குட்டிப்பாய் என்ன சொல்லியிருப்பானா, இங்கே பாரு, உன்னோட விதியை உன்னால் மாற்ற முடியும், அது எப்படின்னா எப்படின்னு இவங்களுமே கேட்டிருப்பாங்க. உன்னையே நீ கொன்னுக்கோ, அந்த மலை உச்சியிலேருந்து நீ உன்னை தற்கொலை பண்ணிக்கணும், உனக்காக அந்த ஃபேரி அவனோட இறக வந்து எரிச்சுக்கிட்டான், அதனால அவனுக்கு 500 வருஷம் தண்டனை கிடச்சிருச்சு. ஸோ அவன் ஃபேரி கூட நீ ஒன்று சேரணும்னா நீயும் உன்னை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு புது கனெக்ஷன் வந்து மலரும், அந்த கனெக்ஷன் உங்களை சேர்த்து வைக்கும், கவலைப்படாத, உனக்கு வந்து ஃப்யூச்சரில் நீ அவனை சந்திப்ப, அதுவும் இல்லாமல் ஃப்யூச்சரில் உனக்கு 2 சான்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கிளியராக அந்த குட்டி பையன் நம்ம பாஸ்ட் ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பான். தப்பிச்சு போன பாஸ்ட் ஹீரோயினும் அந்த குட்டி பையன் சொன்னது நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் எப்படி அவருக்கு வந்து என்ன நினப்பு இருக்குன்னு கேட்க, அதெல்லாம் நடக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக நடக்கும், நீ இதை மட்டும் பண்ணினா அந்த ஃபேரியோட நீ நல்லபடியாக உன்னோட காதில் ஒன்று சேரும்னு சொல்லியிருப்பாங்க குட்டி பையன். இவங்களுமே அந்த மலை உச்சியில் போயிட்டு, இந்த மலை உச்சி என்னன்னு தெரியுதா, நம்ம ஹீரோயின் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்களே அதே மலை உச்சி தான். அந்த மலை உச்சியிலேருந்து ஹீரோக்காக ஹீரோவை நினச்சிட்டு, ஹீரோ உன்னை நான் கண்டிப்பாக வந்து அடைவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த மலை உச்சியிலேருந்து தற்கொலை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ யாரையுமே இவங்களை கொண்டு இருக்க மாட்டாங்க பாஸ்ட்டில், இவங்கள தான் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க ஹீரோக்காக. இப்போ அப்படியே நம்ம பாஸ்ட்டில் நம்ம ஹீரோ வந்து அவங்கள வந்து பாடியாக தானே பார்த்துருப்பாரு. ஸோ அவர் வந்து புதைச்சிருப்பாரு. புதைச்ச இடத்துலேருந்து ஒரு குட்டி பூ பூக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ அப்படியே ஸ்கூல் பண்ண காட்டுறாங்க. 29 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை இடிச்சிருப்பா. இப்படி தான் 2 பேர் மீட் பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோ பார்த்து சூப்பர் மேன்னு சொல்லியிருப்பான். ஏன்னா நம்ம ஹீரோ அந்த பொண்ணை ஒரு இன்சிடென்ட்லேருந்து காப்பாற்றிருப்பாரு. ஆனால் அந்த சைக்கோ கொலைகார அந்த பொண்ணையுமே கொலை பண்ணியிருப்பான். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அந்த விதியின் கடவுள் இருக்கார் பார்த்தீங்களா, அவருமே ஹீரோ கூட்டி வெறுப்பேற்றி விட்டுருப்பாரு. உன்னால் தான் எல்லாமே வந்துச்சு ஹீரோ கத்த, இங்கே பார், நீ எந்த உன்னோட மனசை எந்த பொண்ணுக்கு நீ வந்து ஓப்பன் பண்ணாலும் அந்த பொண்ணுக்கு இதுதான் முடிவு அப்படின்னு அவர் சொல்லியிருக்க. இப்போ அப்படியே ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ நீ தானே அது அப்படின்னு கேட்க, இவருக்கா என்ன இவ வளர்றான்னு சொல்ல நம்ம ஹீரோ ஷாக்காக அப்படியே போலீஸ்காரனை காட்டினா, போலீஸ்காரர் தான் நம்ம ஹீரோவோட வாசல்லே வீட்டு வாசல்லே நின்றுட்டு இருக்காரு, இவனுங்க பிடிச்சே ஆகணும்னு. அந்த டைமுக்கு கரெக்டாக குண்டு பையன் வேறு தப்பான ஜோடிகளை சேர்த்து விட்டு அந்த அம்பு மறுபடியும் சில்வர் கலரில் ஆக்க பார்க்குறான். அதுக்கேற்ற மாதிரியே நம்ம பசங்களோட விங்ஸுமே ஸ்டீல் ஹெவியாக மாற போட்டு பொழக்கிறாங்க. திருந்த மாட்டியான்னு போலீஸ்காரனுக்கா, இவனுக்கு யாருமே வயசே ஆகாதாடா அப்படின்னு ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனே நம்ம ஹீரோயின், எனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சின்னு நினைக்கிறேன், இந்த சூப்பர்மேனை நான் வந்து ஒரு ஃபேரி மாதிரி பார்க்குறேன், அவங்க வந்து ஒரு ட்ரீம் பேர்டில் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ டாக்டரோ மண்டையில் அடிப்பட்டா இதெல்லாம் சகஜம்தாமா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாரு. நெக்ஸ்ட் சீனே நம்ம போலீஸ்காரோ டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க அனுப்பிடலான்னு சொல்லிட்டு
நம்ம ஹீரோ இதில் தண்ணி குடிச்சாரா, இதை யூஸ் பண்ணனா, அதை யூஸ் பண்ண, அசிஸ்டன்ட் கிட்ட கேட்க அசிஸ்டன்ட் அவன் எதையுமே யூஸ் பண்ணலை, அவன் இங்கே இருந்தான் ஆனால் எதையுமே யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிடுறான். என்னடா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் சீனில் போலீஸ்காரே வெளியே கூட்டி போய் ஜூஸ் வாங்கி கொடுத்துற, உண்டியன்னு எடுக்காமல் விட மாட்டேன்டாரு. நம்ம ஹீரோ அந்த ஜூஸை குடிச்சிட்டு இருக்காரு. இதுதான்டா எனக்கு தேவைன்னு. இப்போ அப்படிங்க பார், என் கையில் வந்து காயம் பட்டிருக்கு, இது 1 மாதம் முன்னாடி பட்டது, இன்னுமே ஆறல. ஆனால் 1 மணி நேரம் முன்னாடி உன் கையில் பார்த்த காயம் எப்படி உடனே ஆறி போச்சுன்னு கேட்க நம்ம ஹீரோ வழக்கம் போல் எனக்கு வேலை இருக்குது வட்டா அப்படின்னு கிளம்பிடுறாரு. நீ போப்பா, எனக்கு தேவையானது கிடச்சிச்சின்னு அந்த டிஎன்ஏ சாம்பிள் அந்த ஸ்ட்ராவை எடுத்துகிட்டு போயிட்டு டிஎன்ஏ சாம்பிளுக்காக கொடுத்துட்றாரு. அவங்க டிஎன்ஏ சாம்பிளுமே ரன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கே வழக்கம் போல் நம்ம ஹீரோயினை பார்க்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர எனக்கு பொறாமையாக இருக்குது ஹீரோ பார்க்கறதுக்கு அப்படின்னு இவங்க பான்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு ஏதோ நினப்பு வரா மாதிரி இருக்குது, பாஸ்ட் மெமரி. இப்போ அப்படியே அந்த கிம்மோட ஆஃபீஸில் ஒரு பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பொண்ணை அந்த சைக்கோ கொலைகாரன் டார்கெட் பண்ணிட்டான். இந்த பொண்ணு தான் அவனோட நெக்ஸ்ட் டார்கெட். அந்த புக்கையுமே அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்குறான். இப்போ டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்த மாதிரி காட்டுறாங்க. அப்படி நெக்ஸ்ட் சீனில் நம்மளோட ஹீரோ வந்து ஹீரோயின் கேட்ட மாதிரி நிறைய ஃபுட் வாங்கிட்டு வந்து தராங்க. ஆனால் அவங்க டேஸ்ட்டாகவே சாப்பிட மாட்டுறாங்க அதை. இப்போ சைட் பை சைடு இங்கே அந்த சைக்கோ கொலைகாரன் அந்த பொண்ணை கடத்திடுறான். நம்மளோட போலீஸ்கார அதுக்கப்புறமேட்டு அவர் ஃபுட் வாங்கிட்டு வருவார். அந்த ஃபுட்டை சாப்பிட்ட நம்ம ஹீரோயினா செம்ம ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ கேட்குறாரு, அவள் உங்ககிட்ட சொன்னாலா இந்த இடத்துல போய் வாங்கிட்டு வான்னு கேட்க, அதெல்லாம் இல்லை, அவள் ஃபுட்டு நேம் தான் சொன்னா, எனக்கு தெரியுமா எந்த இடத்துல நல்லா இருக்கும், நான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ல, பார்த்தீங்களா உங்களுக்கு எனக்கு ஒரே வேவ் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு ஐஃபேவரை போட்டுக்கிறாங்க 2 பேருமே. இதனால கடுப்பான ஹீரோவை சரியான கடுப்பில் இருக்காரு. அப்போ நம்மளோட ஹீரோயின் சொல்கிறாங்க, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, ஆனால் அந்த சைக்கோ கொலைகாரனோட வாய்ஸ் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த டைமுக்கு கரெக்டாக நம்மளோட போலீஸ்காருக்கு ஃபோன் வர என்னடான்னு பார்த்தா இந்த கிம்முமே சைடில் ஊரை விட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறான். டப்பு டிப்புன்னு அவன் பொட்டி படைக்கலாம் கட்டிட்டு அவன் கிளம்ப, என்னடா இது நம்மளுக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி ஏர்போர்ட்டில் கரெக்டாக போயிடுறான். ஆனால் அந்த டைமில் கரெக்டாக நம்ம போலீஸ்கார் பிடிச்சாரு, எங்கே தம்பி போகிறீங்க அப்படின்ட்டு. இவனுமே ஐயோ மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு, ஆனால் அவன் வாயவே திறக்க மாட்டான். இன்வெஸ்டிகேஷனில் எதையுமே பேசவே மாட்டான். நீ பேசாமல் இருந்தால் நீ தப்பு பண்ண மாட்டேன்னு அவசியம் கிடையாது, உன்னோட டிஎன்ஏ டெஸ்ட் அந்த பாலடைஞ்ச குடவுன் வந்து கிடச்சிருக்கு, ஸோ நீ தான் அந்த சைக்கோ கொலைகாரன் அப்படின்னு கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. மீடியாவில் கூட்டிகிட்டு போகும்போது மக்கள்லாம் போட்டு செம்மடி அடிக்கிறாங்க, ஏன்டா கொலை பண்ண அப்படின்னு. இப்போ நம்ம ஹீரோனுக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், எப்படியோ அந்த சைக்கோ கொலைகாரனை பிடிச்சிட்டாங்கப்பா நம்மளால அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து கொஞ்சம் நிம்மதியாகிறாங்க. இங்கே குண்டு பையனா விடாமல் போயிட்டு ஃப்ரெண்டுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு, இங்கே பார், உன்னை தவிர என்னால் வேறு எந்த பொண்ணையுமே பார்க்க முடியாது, ஏன்னா எனக்கு உன்னை மட்டும் தான் பார்க்க பிடிக்கும், நீ மட்டும் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு டைலாக்காக அடிச்சு விட, இதை கேட்டு நம்ம ஃப்ரெண்டுக்காரையும் என்ன இவன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். சரி லூசு பையில போடா அப்படி ஏதாச்சும் உளறிட்டீரு அப்படின்னு அவளுமே கிளம்பி போயிடுறான். இப்போ நம்மளோட ஹீரோவோட டிஎன்ஏ சாம்பிளுமே வந்திருக்கும் ரிசல்ட்டு. அதை வாங்க போன ஆர்வமாக நம்ம போலீஸ்காருக்கு சரியான ஷாக்கு. என்னன்னா அந்த ஸ்ட்ராவில் எந்த ஒரு டிஎன்ஏமே கிடைக்கல அப்படின்னு டாக்டர் சொல்கிறார். இல்லையே, அவன் வாய் வச்சு தான் குடிச்சான் அந்த ஸ்ட்ராவை, எப்படி டிஎன்ஏ இல்லாமல் இருக்கும்னு சொல்லிட்டு இவனுமே குழப்பிட்டு இருக்க. என்னங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க, அவன் என்ன ஏலியனா இல்லை வந்து என்ன கோஸ்ட் அவன் அப்படின்ற மாதிரி கலாச்சி விட்டுறாரு. இப்போ நெக்ஸ்ட் சீனி நம்ம ஹீரோயினை ஒருத்தவங்க வந்து ஹிப்னோடைஸ் பண்ணியிருப்பார்ல ஒரு டாக்டர், அந்த டாக்டர் நம்ம ஹீரோ பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. அவரும் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு, இங்கே பாருங்க ஹீரோயின் வந்து உங்ககிட்ட தான் க்ளோஸாக இருக்காங்க, ஸோ அதனால உங்ககிட்ட நான் இந்த இன்ஃபர்மேஷனை சொல்கிறேன். அவங்க ஹிப்னோடைஸ் பண்ண ரெக்கார்டில் அவங்க தான் 29 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல் பொண்ணு இறந்து போனால, 2 ஸ்கூல் பொண்ணு, அதில் ஒரு பொண்ணு இவங்களாக தான் இருக்கணும், கன்ஃபார்மாக எனக்கு தெரியும், இந்த டாக்குமெண்ட்ஸ் அதுக்கான எல்லாமே இருக்குது, ஸோ இதை பாருங்கன்னு கொடுத்துட்டு போக. அந்த டைமுக்கு நம்மளோட ஹீரோட கையுமே மறைய ஆரம்பிக்குது. இதை யாரோ பார்த்துடுறாங்க. யாருன்னு பார்த்தா வேறு யாரும் நம்ம போலீஸ்காரு. சரியான ஷாக்கு, வாயை பொழுது நிற்கிறாரு. பட் நம்ம ஹீரோ அங்கே எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறாரு. பட் போலீஸ்காரரும் விடுறதாவே இல்லை, கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு விடாமல் ஹீரோக்கு. ஆனால் ஹீரோவுமே எடுக்கிறதா இல்லை. வீட்டுக்கு போன ஹீரோவோ அந்த டாக்டர் கொடுத்த டாக்குமெண்ட்ஸை சரி ஓகே ரீட் பண்ணான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணால் ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் நார்மலாக பேசியிருக்காங்க. ஆனால் போக 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 அவங்க அந்த ஸ்கூல் பொண்ணு இருப்பா பார்த்தீங்களா, பாஸ்டில் ஸ்கூல் பொண்ணு, அவள் என்னென்ன டைலாக்லாம் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாளோ அந்த டைலாக்குமே அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் வந்து ஹிப்னோடைஸ் பண்ணும்போது சொல்லியிருப்பாங்க. இவருக்கு ஷாக்கு, இவையே இதை சொல்லியிருக்கணும் அப்படின்னு. 10ஆவதுக்கு என்ன இன்னொரு ஷாக்கு, பாஸ்ட்டில் நம்ம பாஸ்ட் ஹீரோயின் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்னென்ன பேசினாங்களோ அவங்களும் ஹீரோ ஒன்றா இருந்திருப்பாங்கல்ல, கொஞ்ச நாள் லவ் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த மெமரிஸுமே நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போயிடுது அந்த பாஸ்ட் ஹீரோயினை மறுபிறவி தான் அந்த ஸ்கூல் பொண்ணும். அந்த ஸ்கூல் பொண்ணும் அப்புறம் நம்ம ஹீரோயினும் நினைப்பு வர இவர் டப்புன்னு காரத்தில் ஹீரோயின் தேடி கிளம்பி போயிடுறாரு. ஆனால் வீட்டுக்கு போகும்போது இவர் குழப்பம், இது எப்படி சாத்தியமாக இருக்கும், எப்படி அந்த பாஸ்ட் பொண்ணை 2 பேராக பிறந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோயின் பண்ணுற செய்கை அவங்க ஆக்ஷன்ஸ் எல்லாமே அந்த பாஸ்ட் பொண்ணு அண்ட் நம்மளோட ஸ்கூல் பொண்ணு மாதிரி தான் இருக்கும். நம்ம ஹீரோயினுமே சொல்லியிருப்பாங்கல்ல, நான் விதியவே போராட போகிறேன் உனக்காக அப்படின்னு.
அவசர அவசரமா வீட்டுக்கு போனா நம்மளோட ஃப்ரெண்டுக்காரே வெளியே போயிருக்கான்னு சொல்லிடுறாங்க. எங்க போயிருக்காங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து அகைன் அந்த மலையில போய் கும்பிட போயிருக்காங்க. இவங்க தான் முடிச்சிட்டாங்க 1000 டைம். ஏன் கும்பிட போனான்னு பார்த்தா பாஸ்ட்ல அவங்க வந்து அந்த எழுதி வச்சிருப்பாங்களே கேலண்டர்ல, அதுல ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு நாள் அவங்க ஆக்சுவலா மலை ஏறி போயிருப்பாங்க. ஆனா அந்த டைம்ல நம்ம ஹீரோ பார்த்துருப்பாங்க. ஹீரோ பார்த்து ஃபோட்டோலாம் எடுத்திருப்பாங்கல்ல. ஸோ அந்த டைம்ல அப்படியே ஹீரோ கிட்ட இறங்கி ரிட்டர்ன் போயிருப்பாங்க. ஸோ அவங்க மேலே போய் சாமி கும்பிட்டுருக்க மாட்டாங்க, ப்ரே பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போதான் அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, ஒரே ஒரு வாட்டி இடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நம்ம இப்போவே கிளம்பிடலான்னு. அதனால தான் அவங்க கிளம்பி போயிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் யோசிச்சு நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே யோசிச்சுட்டே வராரு. நம்ம ஹீரோயின் சொன்ன ஒரு வேர்டு எல்லாமே அந்த பாஸ்ட் ஹீரோயின் அந்த பாஸ்ட் பொண்ணு ரெண்டுமே ரிலேட் ஆகுது. நம்ம ஹீரோயின் ப்ரே பண்ணிட்டு கண்ணை திறந்து பார்த்தா பின்னாடி ஹீரோ தான் இருக்கணும்னு அவங்களுக்கு நினைப்பு. அதே மாதிரி நம்ம ஹீரோ கத்திக்கிட்டே ஓடி வராரு. ஓடி வந்து அவருக்கு என்ன பண்ணே தெரியல. அவருக்கு நம்ம பாஸ்ட் ஹீரோயின் தான் வந்து இவளா பிறந்திருக்கான்ற சந்தோஷம். ஸோ ஒன்றுமே பேச மாட்டாரு. கொஞ்ச நேரம் ஹீரோயின் பேசி வெறிக்க பார்த்துட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு டைட்டா. ஹக் பண்ணது மட்டும் இல்லாமல் நீ தான் எனக்கானவ, என்னோட பொண்ணு நீ தான், என்னோட விமன் நீ தான் சொல்ல நம்ம ஹீரோயினுக்குமே செம்ம சந்தோஷம். ஏன்னா இப்போதான் உண்மையான 1000 டைம் கம்ப்ளீட் ஆகுது. அந்த சாமியார் சொல்கிறபடி பார்த்தா 1000 டைம் யார் முன்னாடி வராங்களோ அவங்க தான் சோல்மேட்டுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. இப்போ நம்ம ஹீரோ வந்ததுனால 2 பேருமே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்படியே நம்மளோட 11th எபிசோட் இங்கே முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். அண்ட் மறக்காமல் முன்னாடி எபிசோட் பார்த்துட்டு வந்துடுங்க.